என்ன வெயில் அடிக்குதப்பா. நீ தானே சிறுவைகுண்டம் சந்தியாபுரத்துக்கு நடந்து போகணும்னு சொன்னேன். இப்போ நல்ல அனுபவி. சந்தியாபுரம் கோயிலுக்கு நடந்து போகிறது நல்லதுதான்ப்பா. ஆனால் சாயந்தரம் நடந்து போயிருக்கேன். பவரில் ஆரம்பிச்சது இப்போ தான் இங்கேயே வரோம். சரி கவலைப்படாங்க, கொஞ்ச நேரத்துல பெரிய தலை வந்துடும். யாரா வெளியே தண்ணி குடிக்கலாம். பெரிய தலையா? தண்ணி கேட்டால் சர்பத்தே தருவானுது. அண்ணா ஒரு வீடு இருக்கு, வாங்க தண்ணி குடிப்போம் வாங்க. ஐயா வீட்டுல யாரா இருக்கீங்களா? என்ன ஒரு சொல்லும் சத்தமா கூப்பிடல. ஐயா வீட்டுல யாரா இருக்கீங்களா? தம்பி யாருப்பா நீங்க? எங்கேருந்து வரீங்க? இருந்து வரோம். சந்தியாபுரம் கோயிலுக்கு நடந்து விட்டு இருந்தோம். இந்த குடிக்க தண்ணி தருவீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை சடவுன் பார்த்துக்க. காலையிலேருந்து கரண்ட் இல்லையா? எங்கள் வீட்டில் கரண்ட் இருந்தால் தான் தண்ணி கிடைக்கும். சாரிப்பா, தண்ணி தர முடியல. பக்கத்தில் எங்கேயாவது போய் ஒரு கடை இருக்கு, அங்கே போய் நான் வாங்கிருங்களேன். சரிண்ணே, ரொம்ப நன்றி. நாங்கள் அங்கே போய் குடிச்சுக்கிறோம். அந்த ஒரு பேக்கரி தெரியுது, வாங்க கேட்டு பார்ப்போம். வாங்க வாங்க, பப்ஸ் வேணுமா, பண்ணு வேணுமா, கேக் வேணுமா? எதுனாலும் கேளுங்க, சுட சுட இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், குடிக்க தண்ணி தானே மட்டும் போதும். என்ன இவ்வளவு தாகமா வரீங்க? எங்க இருந்து வரீங்க? ஒவ்வொருல இருந்து வரோம். சிறுவண்ட சந்தியாபுரத்துக்கு நடந்து போறோம். அப்படியா? வெளியே தண்ணி இருக்கே, தரேன். இதாங்க குடிங்க. கொஞ்சம் நில்லு. இது பிளாஸ்டிக் குடம் தண்ணி, இதை குடிச்சா நல்லா இருக்காது. வெளியே மண்பான தண்ணி இருக்கும், அதை குடிங்க, நல்லா இருக்கும். மண்பான தண்ணியா? அது ரொம்ப ருசியா இருக்கு, வாங்க போய் குடிப்போம். சுடா சாப்பிட என்ன இருக்கு? கேக் இருக்கு, பன் இருக்கு. சுடா 3 க்ரீம் பன் தாங்க. டேஸ்டியா இருக்கு தானே? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. என்ன சுவை. நான் நீ குடிச்சு பாக்குறியா? என்ன குளுமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி வலி போக்குறதுக்கு, தாகம் தீக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் மண்பான தண்ணி வச்சிருக்காங்க. அந்த புண்ணியவளான கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அந்த தண்ணியை யாரு வச்சாங்கன்னு பேக்கரி என்னன்ட்டு கேட்டு பார்க்குமா? வாங்க போ. அண்ணா, இந்த பானை தண்ணியை யார் வச்சது? உள்ள ஆட்டோ டிரைவர்ஸ் தான். என்ன இது ரொம்ப நல்ல காரியனே. இது போல பல பானை தண்ணிகளை வைக்க சொல்லுங்க. கண்டிப்பா வைக்க சொல்றேன். சிறுவைகுண்டம் போயிட்டு போறோம். போகும்போது நல்ல காரியம் பண்ணிட்டு போவோம். என்னது? ஊர் தலைவரை பார்த்து கூட கொஞ்சம் பானை தண்ணி வைக்க சொல்லிட்டு போவோம். தலைவரே இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வாரீங்க? எங்களுக்கு ஒவ்வொரு சிறுவண்டம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். என்ன விஷயமா நீ பார்க்க வந்துருக்கீங்க? ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல மண்பான தண்ணி வச்சிருந்தாங்க. குடிச்சு பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படியா? சரி. அது வந்து நம்ம இயற்கை பொருள். நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டெல்லாம் அந்த மண்பானையில் சோறு சமைச்சு, குழம்பு சமைச்சு, அதில் அந்த மண்பானையில் தண்ணி வச்சு, அந்த மாதிரி இயற்கை வளங்களாலே நம்ம மண்ணால் உற்பத்தி பண்ணது நம்ம சாப்பிட்டனால தான் 100 வயசு வரை இருந்தாங்க. அவங்களோட செய்கிற வேலை அந்த காலத்தில் கருத்தரிசி சோறு மண்பானையில் சமைப்பாங்க. அதே ஒரு ருசி. அதோட கஞ்சி அதை குடிச்சிட்டு நாங்கள் 10 மரம் தூக்குவோம். உடம்பு ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து அலுமினிய பானை, சில்வர் பானை, அது என்னது? அவன் ஆசிட் கலந்து அந்த சமைச்சு சாப்பிடும் பொழுது அந்த மெட்டு நம்ம உணவோட வந்து நம்ம உடம்போடு சேரும். அது யாரை பாதிக்குது? நம்மளை பாதிக்குது. அப்போ நீங்க
உங்கள் ஊரில் மண்பான தண்ணியை முக்கியமான இடத்துலலாம் வைப்பீங்களா? கண்டிப்பாக வைப்பேன் தம்பி. ஏன்னா அது நம்ம உடலுக்கு உள்ளத்துக்கு ஆரோக்கியம். அதனால் மீன் வியாபார கூடத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், நம்ம கோயில்கள் இருக்க பகுதியில், வளாகங்களில் எல்லா பக்கமும் நாங்கள் மண்பானையை வச்சு, பெரிய பானை வச்சு எல்லா மக்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்து அந்த இடத்துல தண்ணி வைப்போம். மனித மனங்களில் மனிதம் மட்டுமல்ல, மண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டங்களும் மறந்து போனது, ஏன் மறைந்தே போனது. மீட்டெடுக்க வேண்டும் பண்பாடும் நம் முன்னோர்களின் பாரம்பரியமும். மாறா மாற்றத்தோடு மாடலாகி போனாலும் மண் வாசனை நிறைந்த மண்பாண்டங்களின் மகத்துவம் மறக்க முடியுமா? வீட்டில் நெல்லை பாதுகாக்கும் குதிராக, தானியங்களை பாதுகாக்க தாழியுமாக, இயற்கை குளிர்சாதன பெட்டியாக, இசைக்கு கடமாக, எம் கலைஞன் குயவனின் கைவண்ணத்தில் எம் ஊர்தோறும் எம் இல்லந்தோறும் தாகம் போக்க மீண்டும் மீண்டு வா என உன்னை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி.